வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 பேதுரு 1வது அதிகாரம் முதல் 11 வசனத்திலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். நமது ஆவிக்குரிய வளர்ச்சி இயேசுவுடன் நமக்குள்ள உறவை பொறுத்தது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட நம் வாழ்வில் தேவனை பற்றிய அறிவு பெருகுகிறது. இந்த அறிவு எவ்விதத்தில் உயர்வானது என்பதை பேதுரு இங்கு விளக்குகிறார். ஏசாயா 53வது அதிகாரம் 11வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார் என்கிற வார்த்தையின்படி இங்கு பேதுரு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் வருகிற உயர்வை குறித்து எழுதுகிறார். 2 பேதுரு 1வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும்போது, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதுமன்றி, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்று எழுதுகிறார். இப்பகுதியில் அறிவு என்ற சொல்லை பவுல் பலமுறை பயன்படுத்துகிறார். கிறிஸ்துவுடன் நெருங்கிய உறவு கொள்வதின் மூலம் அவரை பற்றிய அறிகிற அறிவை பெறுகிறோம். தேவனை அறிகிற அறிவினால் கிருபையும் சமாதானமும் பெருக வேண்டும். இவ்வறிவினாலே உயிரோட்டமான ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தேவையான யாவையும் தெய்வீக வல்லமையானது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்பவனுக்கு தருகிறது. அதைத்தான் நாம் 3வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளுகிறது. தெய்வீக பண்பில் நாம் பங்கு பெற தேவனின் வாக்குறுதிகளையும் அளிக்கிறது. 2வது 5வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும்போது, உயர்வினால் வரும் பண்புகள். தேவனை அறிகிற அறிவினால் கிறிஸ்துவின் பண்புகள் நமக்கு உரிதாகின்றன. முதல் 6 பண்புகள் விசுவாசம், தைரியம், ஞானம், இச்சையடக்கம், பொறுமை, தேவ பக்தி யாவும் தேவனோடுள்ள உறவில் காணப்படுபவை. எஞ்சிய 2 பண்புகள் சகோதர சிநேகம், அன்பு ஆகியவை மனித உறவில் காணப்பட வேண்டியவை. இவை ஒரு சங்கிலி தொடர் போல நம்மை தொடர்ந்து இழுக்க வேண்டும். இவற்றில் ஒன்று அறுந்து போனாலும் தொடர் விட்டுவிடும். ஆகவே இவற்றை மிக கவனமாக நம்மில் வளர்க்க வேண்டியது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இறுதியாக இந்த பண்புகளினால் கிடைக்கும் பயன்களை நாம் 8வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். நாம் கேட்ட இந்த பண்புகள் நம்மை கனி உள்ள வாழ்க்கை வாழ செய்து பயனுள்ளவர்களாக்குகிறது. இவை நமது முயற்சியின் விளைவல்ல, தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டவை என்பதை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்வில் மேலும் மேலும் வளர்ந்து முடிவில் நித்திய வாழ்வை பெறவும் இந்த பண்புகள் நமக்கு உதவுகிறதாயிருக்கிறது. எனக்கருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வேத அறிவு, உலக அறிவு, இதில் உலக அறிவை பலர் முக்கியப்படுத்தி தங்களுடைய வாழ்க்கையில தங்களுடைய நேரங்களையும் காலங்களையும் செலவழிக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில, ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவு நாள்தோறும் என்னில்
பெருக வேண்டும், அதற்கு எனக்கு கிருபை செய்யும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல கேட்க வேண்டியது நம்முடைய கடமையாயிருக்கிறது. இதைத்தான் பவுல் நமக்கு இங்கு கற்றுத் தருகிறார். கிறிஸ்துவை அறியும் அறிவினால் நமக்கு உயர்வு, கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நமக்கு கிடைக்கிற பண்புகள், அந்த பண்புகளினால் கிடைக்கும் பயன்கள், இவை நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்த கிருபை செய்வாராக. ஆமென். இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9480585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.